ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க பாருங்க, இதுக்கு மேல நாம இங்க டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நாம ரெசார்ட்டுக்கு கிளம்பலாம். சார், தெரிஞ்ச இடமா இருந்தா கூட பரவாயில்ல சார். தெரியாத ஒரு இடத்துல, அதுவும் காட்டுல எப்படி சார் விட்டுட்டு போக முடியும்? அவங்க இங்க இருந்திருந்தா இந்நேரம் நம்ம கண்ணில் பட்டிருக்க மாட்டாங்களா? சார், ஒண்ணு பண்ணலாமா சார்? என்ன? நானும் முத்தவும் இங்கே இருக்கோம். நீங்க லேடிஸ் எல்லாரையும் கூட்டிட்டு ரெசார்ட்டுக்கு போயிடுங்க. அன்பு அங்க இருந்தா திரும்ப வந்து எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஆமா சரவணன், இது ரிஸ்க். உங்களை மட்டும் எப்படி தனியா விட்டுட்டு போக முடியும்? அன்பு ஆனந்தியோட சேஃப்டி எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு உங்க சேஃப்டியும் முக்கியம். உங்களை தனியெல்லாம் விட்டுட்டு போக முடியாது. முதல்ல நாம எல்லாரும் டவுனுக்கு போவோம். அங்க செல்போன் ரீச் ஆகும். அன்புக்கு கால் பண்ணி பார்ப்போம். அன்பு எடுத்தா எங்க இருக்காங்கன்னு கேட்போம். ஒருவேளை போன் எடுக்கலன்னா நேரா ரெசார்ட்டுக்கு போய் பார்ப்போம். அங்கேயும் அன்பும் ஆனந்தியும் இல்லைன்னா அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். சார், அவங்க 2 பேருக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியாம எப்படி சார்? அதுக்காக நம்ம எங்கேயும் நின்னுக்கிட்டு இருந்தா இன்னும் டைம் தான் வேஸ்ட் ஆகும் கோகிலா. நம்ம ஏதாவது ஒரு முடிவு எடுத்துதான் ஆகணும். மகேஷ் சொல்ற மாதிரி நம்ம ரெசார்ட்ல போய் பார்த்துட்டு அங்க அவங்க இல்லனா இந்த இடத்த பத்தி தெரிஞ்ச ஆளுங்களோட வந்து பாக்குறது தான் நல்லது. யா, அதான் கரெக்டான ஐடியா. அன்பு ஆனந்திக்கு ஒன்னும் ஆயிருக்காது. அவங்க சேஃபா ரெசார்ட்டுக்கு போயிருப்பாங்க. வாங்க ரெசார்ட்டுக்கு போய் பார்க்கலாம். வா கோகி. சரிங்க சார், போலாம். தங்க வா. ரகுவோட பின் நம்பர் என்ன? ஜீரோ 202. எவ்வளவு எடுக்கலாம்? எப்படியும் ஏடிஎம் லிமிட் 10,000 தான். அதுக்கு மேல போட்டா ஓடிபி கேட்கும். சரி, 10,000 ரூபாய் எடுப்போம். ஒருவேளை மத்தவங்களுக்கு ஏதாவது ஆயிருக்குமா? ஆனந்தி, நீ ஏன் இப்படிலாம் யோசிக்கிற? அவங்களுக்குலாம் ஒன்றும் ஆயிருக்காது. எல்லாரும் நல்லா தான் இருப்பாங்க. இரு, நான் கால் பண்ணி பார்க்குறேன். என்னாச்சு? நெட்வொர்க்கே இல்லை. ரொம்ப நேரம் குழிக்குள்ளேயும் இருக்க முடியாது. நம்ம முதல்ல இங்கேருந்து எப்படி வெளியே போகிறதுன்னு பார்க்கணும். அந்த ரகுப்பைய திரும்பி வரப்போறதே இல்ல. ஏடிஎம் கார்டு நம்ம கையில இருக்கு. இப்ப இது தங்க முட்டை போடுற வாத்து. இதையே ஒரேடியா எடுக்கணும். டெய்லி 10,000 ரூபாய் எடுத்துப்போம். ஆமா, டெய்லி 10,000 ரூபாய் எடுத்தா அக்கவுண்ட்ல இருக்கிற 20 லட்சம் ரூபாய் காலியாக எவ்வளவு நாள் ஆகும்? 10,000 அடேங்கப்பா, 200 நாள் ஆகும். கிட்டத்தட்ட 1 வருஷம். டெய்லி 10,000 ரூபாய் எடுத்து செலவு பண்ணலாமே. புஷ்பா, இந்த ரகு பையனை நீ மகாலட்சுமின்னு சொன்னது ரொம்ப சரிதான். மகாலட்சுமியே வந்துட்டா. குயிலி, நான் இப்ப எங்க இருக்கேன்? ஏய், நீ எங்க இருக்கனே உனக்கு ஞாபகத்துல இல்ல. ஆனா என் பேர் மட்டும் உனக்கு ஞாபகத்துல இருக்கு. உன் பேரு என் மனசுல பச்சை குத்துற மாதிரி பதிஞ்சிருச்சு குயிலி. உன்ன அப்படியே ஒரு எத்துனன்னு வையு. என்ன குயிலி? அப்புறம் எதுவும் ஞாபகத்துல இருக்காது, பாத்துக்கோ. என்ன குயிலி, நேத்து ஒரு மாதிரி பேசுன, இன்னைக்கு வேற மாதிரி பேசுற. நேத்து நான் எங்கடா பேசுனேன்?
நீதான் ரொம்ப ஓவரா பேசுன. அதுக்குதான் உன்னை இப்படி படுக்க வச்சிருக்கேன். ஆமா, ஏன் டார்லிங் என்ன படுக்க வச்சு கட்டி போட்டு வச்சிருக்க? ஏதாவது ஏற்காடு ஸ்பெஷல் மசாஜ் பண்றதுக்கா? ஆமா ஆமா, ஸ்பெஷலா தான். ஆனா மசாஜ் இல்ல, ஜெயிலு. ஜெயிலா? உனக்காக நாங்க ஏற்பாடு பண்ண ஜெயிலு. ஐயோ, நீ குடிச்சது மூலிகை சரக்கு இல்ல, மூலிகை மருந்து. மருந்தா? அத குடிக்க குடிக்க நீ உன்னையே மறந்து பித்து புடிச்ச மாதிரி ஆயிடுவ. அதுக்கப்புறம் யாராவது வந்து உன் பேர் என்ன, நீ யாருன்னு சொன்னா கூட நம்ப மாட்ட. கிறுக்க மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டே இந்த காட்டை சுத்தி சுத்தி வருவ. அதுக்கான சிகிச்சை தான் நாங்க கொடுத்திருக்கோம். யாராவது என்ன காப்பாத்துங்க, ஹெல்ப் மீ. யாராவது என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. யோ, நீ எவ்வளவு கத்துனாலும் ஒருத்தன் கூட வரமாட்டான். அமைதியா இருந்தா கட்டி வச்சாவது 3 வேளை கஞ்சி ஊத்துவோம். இல்ல கழுத்தை நெரிச்சு கொன்னு உன்னை இங்கே புதைச்சிடுவோம். இப்படி பண்ணிட்டேயா? ஏற்காட்டுக்கு வா, உனக்கு சொர்க்கத்தை காட்டுறேன், சொர்க்கத்தை காட்டுறேன் சொன்னேயா. அது இதுதானா? என்னை கூட்டிட்டு வந்து இப்படி மாட்டி விட்டு போயிட்டியா? யோ கண்ணாரா, யோ எங்கயா இருக்க? சொட்ட தலையா? தங்கச்சி குயிலி, தங்கச்சி குயிலி, உனக்கு எஞ்சி கேக்குறேன், அண்ணனை விட்டுருமா, அண்ணனை விட்டுருமா. தங்கச்சியா? நேத்து டார்லிங்னு சொன்ன, மலைவாசினா இங்கிலீஷ் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா? யூ இடியட். நானும் 10வது வரைக்கும் படிச்சிருக்கேன். ஐயோ ஐயோ, என்ன யாராவது காப்பாத்துங்க, ஹெல்ப் மீ, ஹெல்ப் மீ. என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. உன்னை விட்டா கத்திக்கிட்டே இருப்ப. இரு, மருந்த வாயில ஊத்துறேன். ஐயோ, அது ஊத்தாதா, வேணாம், எனக்கு வேணாம். ஹெல்ப் மீ, ஹெல்ப் மீ. ஒழுங்கா வாய காட்டு. குடிங்கறல. ஏய், குடிடா, குடி. ஒழுங்கா குடிடா, குடிங்க. குடிடா, வாய தர. குடி, குடி. குடி. காரணம் எங்க இருந்தாலும் உன்னை சும்மா விட மாட்டேன்டா, சும்மா விட மாட்டேன், விட மாட்டேன். எம்பூட்டு நேரம் தாங்க நம்ம இந்த குழிக்குள்ளேயே இருக்கிறது. இப்படியாச்சும் இங்க இருந்து வெளியே போகணுமே. வெளியே போய் தான் ஆகணும். ஆனா ஒருவேளை வெளியே ஏறி போகும்போது மறுபடியும் யானை வந்துருச்சுன்னா? யானை வந்துரும், யானை வந்துரும்னு ஏங்க சொல்றீங்க? இந்த குழியை யானைக்காக தான் வெட்டி வச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப யானை தான் தோணுது. அது இங்க இருக்குதா இல்லையான்னு தெரியாம பயந்துட்டே இருந்தா எப்படிங்க? மத்த வகை யாரோட குரலும் கேட்கல.